இன்றைக்கி ஒரு வெல்கம். இன்றைக்கி ஒரு டெலிஷியஸான ஸ்வீட்டு நான் பண்ண போகிறேன். என்னென்னா முந்திரி அல்வா. இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கீ வந்து நம்ம நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். ஸோ கீ வந்து நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம வந்து 2 ஸ்பூன் ரவா வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா நம்ம வந்து ஸ்டிப் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சி கிட்ட வந்துருச்சு. கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம வந்து பாதாமை வந்து முந்திரி வந்து நான் 1 கப் எடுத்துருக்கேன். 1 கப் முந்திரிக்கு நம்ம 1/2 கப் வாட்டர் ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி வைக்கணும். அதை சோக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அந்த கிரைண்ட் பண்ணிக்கணும். அந்த மிக்சரை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 1 கப் ஆஃப் கேஷ்யூ எடுத்திருக்கேன். அது 1/2 கப் வாட்டர். வி ஹேவ் டு சோக் இட் ஃபார் 30 மினிட்ஸ். நல்ல சோக் ஆகிருக்கும். நல்லா கிரைண்ட் பண்ணிடணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிடணும். இது ஃபுல்லாக அரைச்சதை நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமல் தான் அரைக்கிறோம். அதிலே நம்ம சோக் பண்ணும்போது இதில் வாட்டர் இருக்கும். ஸோ அதை விட நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். வாட்டர் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த ஜாரில் இருக்கேன் கொஞ்சம் இதனால் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டர் நாட் ஆடட், நாட் நெசசரி. ஸோ இந்த அல்வாவை நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். முந்திரி அல்வா நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் சாப்பிட்டதில்லை. ஸோ இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நம்ம முந்திரியிலே நம்ம உடைக்காத முந்திரி, முழு முந்திரி இருக்கும் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் ட்ரை பண்ண நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்து 1/2 கப் வாட்டரில் சோக் பண்ணியிருக்கேன். 1/2 அன் ஹவர் சோக் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த கிரைண்ட் பண்ண மிக்சரை வந்து நான் அந்த ஹீட்டான கீயில் வந்து நான் அதில் போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் வரும்.
இது நல்லா நம்ம கீயில் நல்லா டோஸ்ட் பண்ணணும். அந்த பச்சை வாசனை சொல்லுவோம்ல, அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம வந்து 1/3 மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து 1/3 மில்க் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனலாக சுகர் ஆட் பண்ணணும். கர்டமம் பவுடர் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி நான் இதில் ஆட் பண்ணலை. நான் வந்து சுகர் மட்டும் ஃபைனலாக ஆட் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இது 1 கப் பாதாம் எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து 1/2 கப் ஆஃப் சுகர் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ 1/2 கப் சுகர் வந்து ஃபைனலாக இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அது சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகும். ஸோ இந்த அல்வாவை நான் சாப்பிட்டதும் இல்லை, பண்ணதும் இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் டைம் வந்து எப்போவுமே நம்ம ட்ரை பண்ணும்போது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாதும்பாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரியல. ஒரே ஒரு ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த டிஷ்ஷை. கன்சிஸ்டன்சி வரலை, இன்னும் நல்ல அல்வா கன்சிஸ்டன்சி வந்த பிறகு தான் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த முந்திரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கிரைண்ட் பண்ணும்போது அது நல்ல கிரைண்ட் ஆகிருக்கணும். அதுக்கு தான் நம்ம 1/2 அன் ஹவர் சோப் பண்ணுறோம். இந்த கேஷ்யூ வந்து நல்ல மிக்சியில் கிரைண்ட் ஆகிருக்கணும். அதோட பீசஸ் இருக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அதான் ரொம்ப மெயினு இந்த டிஷ்ஷில். ஸோ நமக்கு ஸ்வீட் எம்மி அண்ட் டெலிஷியஸான ஒரு அல்வா கிடைக்கும். நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் பட் நான் இதில் பார்க்கும்போது அந்த இது வந்து சிலது
கிரைண்ட் ஆகாத மாதிரி இருக்குது. பட் அப்படி இருக்கக்கூடாது. எனக்குமே இது ஃபஸ்ட் டைம்னால எனக்கு அவ்வளவோ தெரியல. பட் ஃபுல்லாக கிரைண்ட் ஆகிருக்கணும். இந்த சோப் பண்ண கேஷ்யூ வந்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக கிரைண்ட் ஆகிருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். எனக்குமே இது ஃபுல்லாகவே கிரைண்ட் ஆகலை. ஸோ நீங்கள் அது மட்டும் பார்த்து பண்ணுங்கள். நல்லா கம்ப்ளீட்டாக கிரைண்ட் ஆகிருக்கணும். ஸோ அல்வா கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். கேஷ்யூ நம்மளுக்கு தெரியும், அது நல்ல என்ரிச்டு ஃபுட்டு. அது டெலிஷியஸ், நல்லாயிருக்கும். பட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியானது கூட. ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் சுகருமே நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கூட நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கலாம். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கேஷ்யூ மட்டும் நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கணும். இது நான் கிட்ஸுக்கு கொடுக்க வேண்டாம், இது அடல்ட் சாப்பிட்டுக்கலாம். பட் கேஷ்யூ நல்லா கிரைண்ட் ஆனால் நீங்கள் கிட்ஸ் கொடுங்க. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இன்னும் இந்த வீடியோஸ் வந்து நான் போடணும் எனக்கு ஃபீல் ஆச்சு, அதை போடுறேன். ஃபைனல் கன்சிஸ்டன்சி வந்துடும், எனக்கே தெரியும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, அல்வா கன்சிஸ்டன்சி. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்பீடாகவும் செஞ்சிடலாம். மற்ற அல்வா மாதிரி இல்லை. இது செய்கிற டைமும் ரொம்ப டைம் கம்மி தான். ஸோ இதை வந்து நம்ம ஸ்பீடாக பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக நம்ம சாப்பிட்ணுன்னா டெலிஷியஸ் அல்வாவை நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து ஒட்டலை, எனக்கே தெரியும். அந்த பேனில் வந்து நம்ம இது ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒட்டலை. அதை நெய் ஊற்றிருக்க கீ வந்து அப்படி வெளியில் கக்கி வருது. அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க, அல்வா கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. இது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.